திங்க் இப்போ நம்ம பசங்க வந்து லைஃப்பை கொஞ்சம் சீரியஸாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய மெசேஜ் வருது. எனக்கு ஆக்சுவலி சந்தோஷமாக இருக்குது. அப்போர்க்கில் வந்து ராகுல் நான் வின் பண்ணியே ஆகணும், எனக்கு ஃப்ரீலான்சிங் ஜெயிச்சே ஆகணும், எனக்கு ஃப்ரீலான்சிங்கில் ப்ராஜெக்ட்ஸ் வந்தே ஆகணும், நான் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக கேட்குறாங்க. அண்ட் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜாப்ஸில் வந்து அப்போர்க்கு ரிலேட்டடாகவே எக்ஸாக்டாக இந்த டாபிக்ஸ்லேயே வந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள், அது மோர் டீட்டெயில்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எனக்கான ஒரு கன்சர்ன், ஒரு கோவம்னு கூட சொல்லலாம். ஏன் வந்து நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து அப்போர்க்கில் கண்ணிலே படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதே அண்ட் எக்ஸ்பெக்டட் ஜாப்ஸில் வந்து நிறைய ஒரு டெக் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் எடுத்து நிறைய கோர்சஸ் போட்டுட்ருக்காங்க. எல்லாமே ரொம்ப ப்ரிசைஸ் டு த பாயிண்ட் அண்ட் வெரி ஹைலி எஃபெக்டிவ் கோர்சஸ். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கில் அப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது மூலிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்ன்ஷிப், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த சைட்டில் எல்லாத்துலேயுமே போட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டஸரோட இனிஷியேட்டிவ் செக் பண்ணுங்கள், அகாடமியோட இனிஷியேட்டிவ் செக் பண்ணுங்கள். அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம அப்போர்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கோவம் என்னென்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் அதில் வந்து 100கணக்கான ஜாப்ஸ் கொடுத்துருக்குறேன். அண்ட் அந்த ஜாப்ஸை வந்து நிறைய நேரம் வந்து நான் என்னோடய லிங்க்டின்லேயும் போட்டிருக்கிறேன். எல்லாம் பண்ணியிருந்தாலுமே சரி, நம்ம சவுத்தில் சேர்ந்தவங்க வந்து அந்தளவுக்கு வந்து அதில் பிட்டே பண்ணி பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 பேர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அவங்கக்கிட்டே என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்காது. அண்ட் ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கைஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு ஏன் இந்த ஒரு வீடியோ, இந்த விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் இது வந்து இட்ஸ் அ வெரி இன்னோவேட்டபிள் திங் தட் யூ ஹேவ் டு டூ இட். ஏன்னா நாளைக்கு வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது கைஸ். நீங்கள் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்காதிங்க. இந்த 9 to 5 போகிறது வந்து சின்ன ஒரு ப்ரீகேஜி ஸ்கூல் மாதிரி தான். நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் 12 மணி நேரம் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன் அதெல்லாம்ட்டு. அது எல்லாமே ஸ்கூல் டேஸ்லேயும் நம்மளுக்கு ஒரு ஹோம் ஒர்க் இருந்திருக்கும், ஸ்கூல் டேஸ்லேயும் நம்மளுக்கு கடுப்பாக இருந்திருக்கும், ரெக்கார்ட் புக்குக்காக உட்காந்து வீக்கெண்ட் வேலை செஞ்சுருப்போம். அந்த மாதிரி தான் நீங்கள் வேலை செய்கிறது. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே ஸ்கூலில் தாண்டி நான் வந்து பெருசாக ஒன்று சாதிக்கிறேன், நான் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், நான் ஒரு சீஃப் இன்ஜினியர், இது எல்லாமே வந்து ஸ்கூல் லைஃப் தான். நீங்கள் அதுக்கு மேலே அதில் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் இமீடியட்டாக போயிட்டு இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு 2000 ரூபா சம்பாதிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க யாராலையும் முடியாது. நிறைய பேரால் வெளியில் போய் ஃப்ரீலான்சிங் பண்ண தெரியாது, வெளியில் போய் ஒரு டக்குன்னு ஒரு வேலையை எடுத்து அதை கன்வின்ஸ் பண்ணி இந்த வேலையை எடுத்து பண்ண தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சர்வைவல் ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டு நான் ஹசில் பண்ணுறேன், நான் பயங்கரமாக சம்பாதிக்கிறேன், பயங்கரமாக உழைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் சொல்லாதீங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் இஸ் கோன் பி டஃப். ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் வந்து நம்மளுக்கு எதை என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ மீடியா சைடு, அனிமேஷன் சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்டு கேட்டு பாருங்கள், ஒர்க் வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு. சில ஸ்டுடியோஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அனிமேஷன் ஸ்டுடியோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஒர்க் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஹேப்பன் லைக் இன் அ வெரி ஷார்ட் டைம் ஃப்ரேம். ஒரு 6 months, ஒரு 1 yearக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி தான் அடுத்தது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக வந்து இந்த டிஸ்ட்ரப்ஷன் நடக்க போகுது. ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்போ உட்காந்துக்கிட்டு உடனே வந்து எனக்கு மேஜிக் நடக்கணும், உடனே எனக்கு இன்னொரு இன்கம் வேணும், உடனே எனக்கு இன்னொரு ஸ்கில் வேணும் அப்படின்னா நடக்காது. எக்ஸ்பெக்டேஷன் அகாடமியில் வந்து அதுக்காக தான் அந்த ஸ்கில்லை வந்து டிஸ்கவுண்ட் கோர்ஸில் நான் போட சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் போய் படிங்க, ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க, உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. எனக்கு இது மட்டும் தான் தெரியும் அப்படின்னா அங்கே மட்டும்தான் போய் உட்காந்துட்டு இருப்பீங்க, அங்கே வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ திங்க் அபவுட் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இதில் ஏன் சவுத் இண்டியன்ஸு கண்ணிலே படுறதில்ல. அப்போ இருக்கல நானே தேடி போய் இன்விடேஷன் கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு வரும், அதுக்குள்ள ஜாபே க்ளோஸ் ஆகிருக்கும். ஏன் வந்து இவ்வளோ ஒரு லெத்தார்ஜிக்கான ஒரு இது, ஏன் அங்கே ஆளுங்களே இருக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, சென்னையில் வந்து ஃப்ரீலான்சிங்க்கு ஒரு பெரிய குரூப் ஒன்று நடந்து அத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எங்கேயா இருந்தீங்க இவ்வளோ நாள்? நீங்கள் இருக்கிறதே என் கண்ணுக்கு தெரியல. இப்படி ஒரு குரூப் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இருந்துமே அப்போ இருக்கல ஏன் ஒரு ஜாபில் கூட வந்து எனக்கு வந்து அந்த பிட்ஜே வந்ததில்லை அப்படின்னதுக்கு சில பேர் சொன்னது ஹை லெவல் ஜாப்ஸ்லாம் நம்ம பிட் பண்ணுறோம், நிறைய எக்ஸ்பென்சிவான ஜாப்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் நீங்கள் அந்தமாரி லிமிட்டே பண்ணிக்காதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லோகோ ஒர்க் கொடுப்பாரு. லெட்ஸே ஒரு $200 $300 லோகோ ஒர்க் இருக்கும். இது எதுக்கு சின்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு கடந்து போயிடலாம். பட் அதே கிளைண்ட் அந்த லோகோ பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஒரு $1 million அவர்கிட்ட ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும். அந்த ஸ்டார்ட் அப்புக்கு அடுத்தது ஆப் பண்ணணும், ஒரு IoT டிவைஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆக்சுவலி ரியல் எக்ஸாம்பிளே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டாக போனது தான். இது வந்து என்னோடய IoT சைடு வந்து ஒரு ப்ராஜெக்ட். இது இந்த டிவைஸ் கம்ப்ளீட் டிவைஸ் இது வந்து ஃபுல்லாக மதர் போர்ட்லேருந்து ஃபுல்லாக மதர் பண்ணுற உள்ளார வந்து நம்ம கம்ப்ளீட் PCBA டிசைன் இருக்குது. இதில் பாம் கன்ஃபர்மேஷனு அண்ட் சென்சார்ஸ் எல்லாமே வந்து நான் டிசைன் பண்ணது என்னோடய டீம் வச்சு நான் பண்ணது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க இதோட ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராஃபிக் டிசைன் ஒர்க்கில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் இது சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி, இது எனக்கு வேல்யூ கம்மி, இது வந்து எனக்கு அவ்வளோ பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போகிறதுக்கு பின்னாடி தான் வந்து இந்தமாரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே கோல்டாக ட்ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து எனக்கு சரியான பே இல்லை, எனக்கு வந்து நல்ல ஜாப்ஸ்க்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி செலக்டிவாக இருக்கலாம்.
பட் நாளைக்கு வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து இப்போ எல்லா ஜாப்ஸும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அங்கே போய் நிற்கிறப்ப வந்து யூ வில் நாட் பி ஏபிள் டு கம்பீட் கைஸ். இது வந்து ஒரு நான் லைஃப் வித்தின் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இப்போ ஒரு 1 லட்சம் to 5 லட்சம் சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த ப்ராக்கெட்குள்ளார நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும், செலவு பண்ண முடியும், அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்மளால் சர்வை பண்ண முடியும். திடீர்னு போய் 50 லட்ச ரூபா இருக்கிற ஒரு இடத்துல போய் நீ சம்பாதி அப்படின்னா நம்ம முடியாது, நம்மளுக்கு எப்படி சம்பாதிக்கணுங்கிறது தெரியாது. அதேமாதிரி திடீர்னு 50,000 ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கிற ஒரு இடத்துல போய் நீ சர்வை பண்ணினாலும் நம்மளால் முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் Upwork பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு நான் வெறும் ஹை லெவல் ஜாப்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன்னா அந்த ஹை லெவல் ஜாப்ஸ் வந்து ட்ரை அவுட் ஆகிடும். ஒரு GFC வந்துச்சு அப்படின்னா பெரிய ஜாப்ஸ் எல்லாமே ட்ரை அவுட் ஆகிடும். அப்போ வெறும் கிக் ஜாப்ஸ் மட்டும் தான் இருக்கும், சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு சர்வை பண்ணவே தெரியாது. அந்த இடத்துல இருந்து என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் கம்மி பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அட் த சேம் டைம் வந்து அந்த இடத்துல போய் அந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறதுக்கு ஐ வுடன்ட் ஈவன் மைண்ட் செட்டும் ரெடியாக இருக்காது. உங்களோட வாய்ஸு, உங்களோட டோனு, ஆட்டிடியூடு எல்லாமே வந்து அந்த கிளைண்ட்டை வந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பெருசு சின்னது அப்படின்னு பார்க்காம எடுத்து டெலிகேட் பண்ணியாவது அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ஒர்க்கை பாருங்கள். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தாண்டி போகக்கூடாது, வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துடணும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வடக்கு நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே டேக் இட் வெரி சீரியஸ்லி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து விடவே மாட்டாங்க. ஆக்சுவலி ஒருத்தர் வந்து பிட் பண்ணுவார், அடுத்தது அவரோட ஃப்ரெண்டை வச்சு பிட் பண்ண சொல்லுவார், இன்னொரு கசினை வச்சு பிட் பண்ண சொல்லுவார். ஒரே ஜாபுக்கு அத்தனை பேர், எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல என் ஃப்ரெண்டுக்கு யாராவது ஒருத்தங்களுக்கு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் அவ்வளோ ஒரு முனைப்பு இருக்கும், அவ்வளோ ஒரு சேசிங் இருக்கும். அண்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாபை போடுறது மட்டும் கிடையாது, இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அந்த கிளைண்ட்டோட கண்ணில் அந்த ஜாப் நம்மளோட ப்ரொப்போசல் தெரியணும், அது ஒன்று. செகண்ட் வந்து நம்ம ப்ரொப்போசலை பார்த்தாச்சு, நம்மளோட கவர் லெட்டரை பார்த்தாச்சு, நம்மளோட ப்ரொஃபைலை பார்த்தாச்சு, இப்போ கிளைண்ட் கன்வின்ஸ் ஆகணும். ஸோ இப்போ இந்த 2 விஷயமும் கரெக்டாக பண்ணால் தான் அந்த ஜாப் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ அது கிடைக்கும். இன்டர்வியூவில் கிளியர் பண்ணுறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். பட் இது 2ம் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜே போக முடியும். இது 2த்தையுமே வந்து ஜென்ரலாக நம்ம பசங்க யாராவது ஒருத்தங்க பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 ஜாப் பிட் பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்லை, நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த 10 ஜாபுமே அந்த 10 கிளைண்ட்டு கண்ணில் பட்டிருக்காது. நீங்கள் போட்ட பிட்டு வந்து அந்த கிளைண்ட்டோட கண்ணிலேயே பட்டிருக்காது. அப்படி படாமல் நீங்கள் போட்ட ஒரு ஜாப் பிட்டு வந்து வேஸ்ட்டு. ஸோ இதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஜாப் மினிமம் சப்மிட் பண்ணுறதுக்கு லெட்ஸ் 11 கனெக்ட்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 200 கனெக்ட் இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 ஜாப், நீங்கள் 20 ஜாப் நீங்கள் போட்டு போயிட்டு இருக்கலாம், ஒரு 15 ஜாப் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த 15 ஜாபுமே வந்து கிளைண்ட்டோட கண்ணில் படல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 15 ஜாபுமே போட்ட டைமே வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த 15 ஜாப் போகிறதுக்கு பதிலாக ஒரு 2 ஜாப் 3 ஜாப் போடுங்க. பட் என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 4 கனெக்ட்டுக்குள்ளார உங்கள் ஜாப் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த Upworkல அந்த செட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் பிட் ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுற இடத்துலையே வந்து நீ எக்ஸ்ட்ரா கிளைண்ட் கனெக்ட் ஆட் பண்ணுறியா, இந்த பொசிஷனுக்குள்ளார நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் 4 பொசிஷன் கொடுத்துருப்பாங்க, 1 3 3 4ன்னு கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 4 இந்த 2 பொசிஷனுக்குள்ளார இருக்கணும், இந்த 2 பொசிஷனை டார்கெட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதே மாதிரி தான் நிறைய பேர் அந்த பொசிஷனை டார்கெட் பண்ணுவாங்க. 3rd பொசிஷனில் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்து லெட்ஸே ஒரு 100 கனெக்ட் தேவைப்படும், 150 கனெக்ட் தேவைப்படும். செகண்ட் பொசிஷனுக்கு வந்து ஒரு 60 கனெக்ட் தேவைப்படும். அண்ட் 3rd பொசிஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30 கனெக்ட்ஸ் 35 கனெக்ட்ஸ் தேவைப்படும். அண்ட் 4th பொசிஷனுக்கு கம்மியாக இருக்கும், ஒரு 20 கனெக்ட்ஸ் 15 கனெக்ட்ஸ் இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கனெக்ட்ஸ் கம்மியாக தேவைப்படுது, நம்ம 3rd கனெக்ட்டில் போடுவோம், 3rd பொசிஷனில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 கனெக்ட்ஸை போட்டு 3rd பொசிஷனில் கொண்டு போய் வைப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, உங்களை பீட் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் வந்து பிச் பண்ணுறவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த 3rd கிளைண்ட்டை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு செகண்டும் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து இதுக்கு இவ்வளோ கனெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போக மாட்டாங்க. அதனால் 3rd கனெக்ட்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து புஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன் மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மந்த் எடுத்துக்கிட்டிங்களா, அந்த மந்தில் வந்து நீங்கள் Upwork'ை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, கனெக்ட் உங்களுக்கு மாதம் ரெப்ளனிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கனெக்டை வந்து அந்த மந்த் பிகினிங்லையோ மிட்லேயோ வந்து யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஜாப் வருதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் ஒரு 10 ஜாபில் போய் போடுறதுக்கு பதிலாக வந்து 2 ஜாபில் வந்து தெரியணும், கிளைண்ட் கண்ணுக்கு தெரியணும், ஒரு இன்டர்வியூ கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கிளைண்ட் அதுக்கப்புறம் பார்த்தாச்சு, உங்கள் ப்ரொஃபைலை வந்து உங்களோட கனெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களோட போயிட்டாங்க, ப்ரொப்போசல் பார்க்குறாங்க. இப்போ இந்த ப்ரொப்போசல் வந்து கன்வின்சிங்காக இருக்கணும். இது நீங்கள் உட்காந்து ChatGPT உட்காந்து எழுதிட்டு இருக்காதீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், நிறைய பேர் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஜாப் அதை போட்டுட்டு மற்றவங்களாம் எப்படி உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். நான் யார், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும், அண்ட் அதேமாரி என்னோடய ஃபீச்சர்ஸ். என் கூட நீ வந்தேன்னா நான் வந்து உங்கள்கிட்ட அடிஷ்னல் ஹிடன் காஸ்ட் எதுவுமே இருக்காது, உன் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு
படிக்கிறதுல வந்து ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்தமாரி கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4 புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ். இந்த பாரு என்னோட ப்ராஜெக்ட் 1, 2, 3 ரெலவென்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் மிச்சம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, நீ எல்லாத்தையும் அதை போய் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் கிளைண்ட்டோட ஒரே ஒரு லைன் டெஸ்டிமோனியல். வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து கிளைண்ட் வந்து இவன் ஒர்க் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபென்டாஸ்டிக் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த கிளைண்ட்டோட நேம், ஒரு டெஸ்டிமோனி எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உனக்கு என்ன கொஷின் இருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் இஸ் வாட் ஐ மேட்டர்ஸ். எனக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது. எனக்கு நீ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்லு, நான் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து உனக்கு 25% சீப்பராக நான் பண்ணித்தரேன், 35% கம்மியாக பண்ணித்தரேன். இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது எல்லாமே என்னோட ப்ரொப்போசல் யூஸ் பண்ணுறது. இதேமாரி நம்ம வடக்கு நண்பர்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ப்ரொப்போசல் உங்களுக்கு வர கவர் லெட்டர் எல்லாத்தையும் படிச்சுட்டு இதில் எது நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரொம்ப கேட்சியாக நம்ம தெரியும் அப்படின்றத அதை நீங்கள் ஒன்று கவர் லெட்டர் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கவர் லெட்டர் எல்லாத்துக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் போர்ஷன், இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸு, டெஸ்டிமோனி இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்து சில விஷயம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ அவங்க வந்து ஒரு மேப் ரிலேட்டடாக ஒரு Node.js ப்ராஜெக்ட் வேணும், Leaf.jsல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, Leaf.jsல நான் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் மேப் கைடில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான சில கீவேர்ட்ஸு கிளைண்ட்டுக்கு அதை பார்த்தோன்னே பிடிக்கணும். ஸோ அந்தமாரி ஒரு சில விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம்னா, ராகுல் அந்த கனெக்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, என்னால் வந்து அத்தனை ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பிட் பண்ண முடியும், எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆளத்தை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக வந்து ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு 20 பேர் 30 பேர் ஹூ ஆர் வெரி சீரியஸ். அவங்க எல்லாரையும் வந்து பணத்தை போட சொல்லுங்கள். மாதம் ஒரு 2000 3000 போட சொல்லுங்கள். போட்டு எல்லாரும் சேர்ந்து கனெக்ட்ஸ் வாங்குங்க. ஒரு 400 கனெக்ட், 500 கனெக்ட், 600 கனெக்ட் வாங்குங்க. வாங்கிட்டு ப்ராஜெக்ட்ஸை மாற்றி பிட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கைஸ், நீங்கள் ப்ராஜெக்ட் பிட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் வந்து ப்ராஜெக்ட்டை போட்ட உடனே நீங்கள் பிட் பண்ணிங்கன்னா கிளைண்ட் உடனே பார்ப்பான். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, யாராவது ஒருத்தங்க வந்து ஷிஃப்ட் பேசிஸில் வந்து நீங்கள் உட்காந்துக்கணும். ஸோ காலையில் வந்து 9 to 5 ஒருத்தங்க, 5 to 12 ஒருத்தங்க, திரும்ப வந்து 12 to மார்னிங் 6 வரைக்கும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பேசிஸில் உட்காந்துக்கோங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எந்த ரீஜன் டார்கெட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அந்த ஷிஃப்ட்டை நீங்கள் கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா டைமில் நீங்கள் காலங்கத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சா போதும். நீங்கள் நைட்டெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காலங்கத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு மதியானம் ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும். நீங்கள் அப்போ அந்த கிளைண்ட்டு போட்டு 5 மினிட்ஸில் நீங்கள் ஒரு ப்ரொப்போசலை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், கம்மி கனெக்ஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த கிளைண்ட் இமீடியட்டாக பார்ப்பாங்க, உடனே இன்டர்வியூ வரும். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து குயிக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கிளைண்ட் வில் பி இம்ப்ரெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்வான்டேஜ் வந்து யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் இட் கைஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து முக்கால்வாசி வர ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா இருக்கும், யூரோப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்கும். இதுதான் வந்து கனடா, இந்தமாரி ஒரு சில கண்ட்ரீஸ் தான் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஜென்ரலாக நிறைய பேர் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த இடத்துல டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தங்க ஒரு கான்டாக்ட், அதேமாதிரி யூகேயில் ஒருத்தங்க, கனடாவில் ஒருத்தங்க ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பிட் பண்ணுறப்பே சொல்லுங்கள், வி ஆர் பேஸ்ட் இன் கனடா, வி ஆர் பேஸ்ட் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து வி கேன் ஒர்க் வித் இன் லோக்கல் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க. உங்கள் சிண்டிகேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருந்தால் அந்த லைனை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டின்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவருக்கு வந்து நம்ம ஊருக்காரரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட், அது வந்து ஒரு கேட்சி வேர்டு. ஒரு ஆஸ்திரேலியனுக்கு வந்து ஆஸ்திரேலியான்ற வேர்டு வந்து இருக்கிறதுல தி மோஸ்ட் கேட்சி வேர்டு. அதேமாதிரி ஒரு அமெரிக்கனுக்கு வந்து USA அப்படின்ற வார்த்தை வந்து கேட்சி வேர்டு. ஸோ இந்தியாவுக்கு வந்து நீங்கள் இந்தியன்னு சொன்னப்போ டக்குன்னு எல்லா இந்தியன்ஸும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அந்த வேர்டு அங்கே போடுறதுக்கு நீங்கள் அந்தமாரி ஒரு விஷயம் வச்சுக்கிட்டீங்க, ஒரு கான்டாக்ட், லோக்கல் கான்டாக்ட் இருக்குது உங்களுக்கு சிட்னியில், இல்லை வந்து கனடாவில் டொரண்டோவில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கோன் பி ரியலி வேல்யூபிள் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு திரும்ப ரெஸ்பான்ஸ் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருங்க. போட்டால் மட்டும் போதாது, ரெஸ்பான்ஸ் கிளைண்ட் எந்த டைம் திரும்ப ஆன்லைன் வருவாங்க தெரியாது. க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கண்ணில் விளக்கணையை ஊற்றிக்கணும். அது நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்தவுடனே நீங்கள் பிட்டு ரெஸ்பான்ஸ் உடனே போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இவ்வளோ காசுக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் கிட்டக்க ஃபஸ்ட்டு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ்க்கு நெகோஷியேட்டே பண்ணாதீங்க. அண்ட் ப்ராஜெக்ட் வந்தால் போதும், எனக்கு வந்து ப்ரப்போசல் வந்து கிளைண்ட் வந்து டெஸ்டிமோனி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறது தான் உங்கள் ஃபோக்கஸ். அதாவது அப்போர்க்கில் வந்து நிறைய பேர் வந்து நஷ்டத்துக்கு கூட ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க இந்த ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 15 பேர் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்சி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏஜென்சி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே ஏஜென்சியில் அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு உங்கள் இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலுக்கும் உங்களுக்கு கனெக்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வாங்குற கனெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏஜென்சி ப்ரொஃபைல் மூலிமா நீங்கள் வந்து பிட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து அவங்க கேட்குறப்பே வந்து எனக்கு ஏஜென்சி வேணாம், இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சர் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் ஒழுங்காக படிச்சுட்டு கரெக்டாக இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலில் போய் பிட் பண்ணுங்கள். நீங்கள் ஏஜென்சி ப்ரொஃபைல் வந்து பிட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரொப்போசல், நீங்கள் வந்து கிளைண்ட் வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
சொல்லியிருப்பாங்க, எனக்கு நீ வந்து இந்த ஜாபை வந்து ரிப்ளை பண்ணுறப்ப இந்த கீவேர்டு சொல்லு, எலிஃபெண்ட்டுன்னு சொல்லு, கலர் ப்ளூன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேட்ச் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் படிக்காமல் அரைகுறையாக பிட் பண்ணி வச்சுங்களேன், 100% அந்த ப்ரொபோசல் வேஸ்ட். ஸோ ஏன் அது ஹோல் ரீசனே வந்து கிளைண்ட் வந்து இதெல்லாம் ஒழுங்காக படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் அந்த செக் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ரொபோசல் எப்போவுமே நீங்கள் படித்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த கீவேர்டை அந்த முன்னாடி போட்டுருங்க, கவர் லெட்டரில் முன்னாடி போட்டுருங்க, ஃபஸ்ட்டு லைனே போட்டுருங்க. கிளைண்ட்டுக்கு அதை பார்த்தோன்னே ஹில் பி ஓகே, இவன் ஃபுல்லாக படிச்சுட்டான் அப்படின்றது கிளைண்ட்டுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு நல்ல டெஸ்டிமோனி வாங்குறதுக்காக வந்து யூ கேன் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் கேஷ். அது சின்ன ப்ராஜெக்டாக இருக்கட்டும், பெரிய ப்ராஜெக்டாக இருக்கட்டும், நல்ல டெஸ்டிமோனி அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஸ்கோப் க்ரீப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றதுக்கு யூ ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி, ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. கிளைண்ட் கிட்ட முறைச்சிக்கிட்டு வீராப்பை காமிச்சிக்கிட்டு அங்கே நீங்கள் ப்ரொஃபைலுக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு பயங்கர நெகட்டிவ் ப்ரொஃபைல் வந்துச்சு அப்படி கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண எல்லா 100% ஹார்ட் ஒர்க்குமே போயிடும். ஸோ அதனால் கிளைண்ட் கிட்ட எப்போவுமே பொலைட்டாக இருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த வேலையிலேருந்து வெளியில் வரணுமா, கிளைண்ட் கிட்ட சொல்லுங்கள் எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கள், அந்த ப்ராஜெக்ட்டை சேஃபாக இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். கிளைண்ட்டோட குட் புக்ஸ்லேருந்து வெளியில் வந்துருங்க. இந்த கிளைண்ட்டை நம்மளுக்கு செட் ஆகாது, இந்த கிளைண்ட் கொஞ்சம் டாக்ஸிக்கு அப்படின்னா இந்தமாதிரி கிளைண்ட்டோட குட் புக்ஸில் இருந்துட்டு குவாய்ட்டாக குட்டாக வெளியில் வந்துருங்க. வெளியில் வந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து யூ டிசைட் வாட் யூ வாண்ட் டு டூ ஃபார் த ஃபியூச்சர். மற்றபடி வந்து நீங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு பேட் டெஸ்டிமோனியை வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப எப்போ அப்போருக்கு போனாலும் வேலை கிடைக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்டில் இருங்க, செகண்ட் கனெக்டில் இருங்க, உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ அதனால் அந்த நெகட்டிவ் டெஸ்டிமோனி அப்படின்றது வந்து நெவர் எவர் அக்ரி டு இட். அண்ட் ஃபைனலி இதெல்லாம் ஓகே கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சும்மா ஃப்ரீயாகவும் ஒர்க் பண்ணி கொடுக்காதீங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு சொன்ன கம்ப்ளைண்ட்னா ராவல் நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன், கிளைண்ட்டை நான் பே பண்ணல அப்படின்வாங்க. ஸோ கிளைண்ட் பணத்தை எஸ்க்ரோவில் போட்டோம் அண்ட் அதே சமயத்தை ப்ராஜெக்ட் அவார்ட் பண்ணட்டும், மைல் ஸ்டோன் க்ரியேட் பண்ணட்டும். மைல் ஸ்டோன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கிளைண்ட்டை வந்து வெளியில் வேறு எங்கேயும் வந்து மெசேஜ் நிறைய நேரம் பண்ணாதீங்க. ஸோ அதுவும் எஸ்பெஷலி புது கிளைண்ட் அப்படின்னா வெளியில் எதுவுமே பண்ணாதீங்க. புது கிளைண்ட்னா அவங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள் அப்போர்க்கோட பாலிசி படி வந்து நான் அப்போர்க்கில் மட்டும்தான் பேசணும், நம்ம அப்போர்க்கிலே பேசலாம், அதுதான் வந்து நம்மள 2 பேருக்குமே சேஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்போர்க்கு வெளியில் போகாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஒரு மைல் ஸ்டோனோட ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேக் ஷூர் அந்த மைல் ஸ்டோனுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். அந்த மைல் ஸ்டோனுக்கு ரிப்ளை பண்ணி ஃபைல் சப்மிஷன் ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் உங்கள் ஃபைல் எல்லாத்தையும் போடுங்க. ஸோ தட் நாளைக்கு ஏதாவது ஒரு டிஸ்பியூட்டு, பேமெண்ட் டிஸ்பியூட் அப்படின்ட்டு நீங்கள் அப்போர்க்கோட சப்போர்ட்டுக்கு போனீங்கன்னா அப்போர்க்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு பேமெண்ட், அந்த மைல் ஸ்டோனோட பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் அந்தமாரி விஷயம்லாம் இருங்க. அண்ட் ஃபைனலி கைஸ், நம்ம தமிழ் பசங்க வந்து அப்போர்க்கில் யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் ப்ரெசன்ஸ். உங்களை நான் கண்ணிலே பார்த்ததில்ல, இது வரைக்கும் 100கணக்கான ஜாப்ஸ் போட்டிருக்கேன், உங்களை கண்ணிலே நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால் உங்களோட ப்ரெசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு ஃபார்ம் குரூப்ஸ். ஸோ திங்க் அபவுட் இட். ஓகே. அண்ட் எக்ஸ்பெக்டேசர் ஜாப்ஸில் வந்து அப்போர் கூட இதேமாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வில் கேட்ச் அப் இன் another video guys. And thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Cheers.